இஸ்ரேல் மற்றும் காசாவிற்கு இடையிலான போரில் இதுவரை சுமார் 65,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். தொடர்ந்து நடைபெற்று வரும் போர் உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என பல்வேறு நாட்டு தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பிரதமர் மோடி பதவியேற்ற பின்பு இதுவரை இல்லாத அளவிற்கு பாலஸ்தீனத்திற்கு இந்தியா பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாலஸ்தீன படுகொலைக்கு எதிரான பேரணி எனும் தலைப்பில் போலி போராளிகள் சிலர் அரங்கேற்றிய நாடகம் அம்பலமாகியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்பேரணியில் திரையுலக போலி போராளிகளாக விமர்சிக்கப்படும் சத்யராஜ், வெற்றிமாறன், அமீர், பிரகாஷ்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு இஸ்ரேல் காசா போருக்கு அமெரிக்காவுடன் இணைந்து பிரதமர் மோடியும் துணை நிற்பதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். அதிமுக ஆட்சி என்றால் ஆட்சிக்கு எதிராக பொங்கி எழுவதும், திமுக ஆட்சி என்றால் கொடுத்த தொகையை வாங்கிக் கொண்டு எதுவுமே பேசாமல் அமைதி காப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கும் இந்த போலி புரட்சியாளர்கள் பிரதமர் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களின் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். இந்தியாவின் பிரதமராக மோடி பதவியேற்ற பின் பாலஸ்தீன நாட்டிற்கு நிதி உதவி, உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் உதவி புரிந்துள்ளார். கடந்த ஓராண்டில் மட்டும் அந்நாட்டிற்கு உட்கட்டமைப்பு, ஐடி டெக் பார்க், மருத்துவம் உள்ளிட்டவைகளுக்கு 141 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இந்தியா நிதியுதவி அளித்துள்ளது. மேலும் பாலஸ்தீனத்திற்கு உதவும் ஐக்கிய நாடுகளின் நிதி அமைப்பிற்கு 5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் இந்தியா வழங்கி வருகிறது. இந்திய பிரதமர்கள் யாருக்கும் கிடைக்காத பாலஸ்தீன நாட்டின் உயரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டதே அவர் செய்த நற்காரியங்களுக்கு சான்றாக அமைந்திருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்றிருக்கும் மோடியை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காகவே உண்மை நிலையை துளியளவும் அறிந்திராத அமீர், பிரகாஷ்ராஜ், வெற்றிமாறன் ஆகியோரை மேடையேற்றி பேச வைத்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கொடைக்கானலில் வனநிலத்தில் சட்டவிரோதமாக வீடு கட்டிய பிரகாஷ்ராஜ், லாக்அப் மரணம் குறித்து சினிமா எடுத்து கல்லா கட்டிய வெற்றிமாறன், திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பதையே வேலையாக வைத்திருக்கும் சத்யராஜ், போதைப்பொருள் வழக்கில் தொடர்புடைய அமீர் ஆகியோர் பிரதமர் மோடியை விமர்சிப்பதா என்ற கேள்வி அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது. பாலஸ்தீன படுகொலைக்கு ஆதரவாக பேரணி நடத்தியவர்கள் தமிழகத்தில் நடக்கும் அநீதிக்கு குரல் கொடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். விண்ணை மட்டும் விலைவாசி உயர்வு, நாள்தோறும் அதிகரிக்கும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் தாராள புழக்கம் ஆகியவை குறித்து எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்காத இவர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பேரணி நடத்தியிருப்பது விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம், வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த அவலம், அதிகரிக்கும் ஆணவ படுகொலைகள் என தமிழகத்தில் அரங்கேறும் அவலங்களை கண்டும் காணாத போலி போராளிகள் தற்போது காசா போரை நிறுத்த புறப்பட்டிருப்பது பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் இந்துக்கள் கொலை செய்யப்பட்ட போதும் ஏமனில் நீடிக்கும் போர் குறித்தும் வாய் திறக்காமல் இருந்த இவர்கள் தற்போது திடீரென பேரணி நடத்தியிருப்பதன் பின்னணியில் பெரிய சதித்திட்டம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் காசா இடையே ஆன போர் பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இவர்கள் பேரணி நடத்துவதும் பிரதமர் மோடியை விமர்சிப்பதும் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் இப்பேரணியில் பங்கேற்ற தலைவர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்களின் பின்னணியையும் கடந்த கால செயல்பாடுகளையும் ஆராய்ந்தால் இப்பேரணி தற்போது நடைபெற்றதற்கான அவசியத்தை புரிந்து கொள்ளலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.